மதிப்புக்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், இந்த நேர்கூற்றும் அயர்கூற்றும் என்ற தலைப்பில் இன்று இந்த 4 பிரிவுகளும், அதன் 4 வகையான வாக்கியங்களும் கலந்த வாக்கியங்களை, ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்டரோகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி, இந்த 4 வகையான வாக்கியங்களும் கலந்த வாக்கிய பிரிவுகளை எவ்வாறு நேர்கூற்றிலிருந்து அயர்கூற்றிற்கு மாற்றுவது, எவ்வாறு டைரக்டிலிருந்து இன்டைரக்டுக்கு மாற்றுவது, மேலும் சில முன் வகுப்புகளில் விடுபட்ட சில பகுதிகளும் முழுமையாக இந்த வகுப்பில் காணவிருக்கிறோம். வாருங்கள். ஆங்கில இலக்கணம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், பாகம் 4. மிக்சர் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ், எல்லாம் கலந்த கலவை. படக்காட்சி 255, நாள் 25/4/2024. நேர்கூற்றும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ், நேர்கூற்றும் அயர்கூற்றும், பாகம் 6. மிக்சர் ஆஃப் ஆல் த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், 4 வகையான கலவைகளும் கலந்தது. முதலில் இது முழுமையாக உங்களுக்கு இந்த 4 வகையான வாக்கியங்களை எவ்வாறு நேர்கூற்றிலிருந்து அயர்கூற்றிற்கு மாற்றுவது என்பது நான் உங்களுக்கு முழுமையாக விளக்கியிருக்கிறேன். இதில் அதற்குள்ள அட்டவணையை, முக்கியமான பகுதிகளை, அட்டவணையை பாருங்க. சென்டென்ஸ், ரிப்போர்ட்டிங் வெர்ப், கன்ஜங்ஷன், எக்ஸாம்பிள். ஸ்டேட்மெண்ட், கன்ஜங்ஷன் ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து டோல்டுன்னு மாற்றணும். அது பலதுகள் இருக்கு, இருந்தாலும் இங்க 4-5 வகையில் மாற்றலாம். இருந்தாலும் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். டோல்டு. கன்ஜங்ஷன் that தான். எக்ஸாம்பிள் பாருங்க. He said to me, I study English now. He told me that he studied English then. Imperative, ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து ஆர்டர், ரிக்வெஸ்டட், அட்வைஸ்ட், ஏது இந்த 3 இன்னும் அதிகம் கூட வரலாம். இங்க அதே மாதிரி டோல்டு காமிச்சிருக்கேன். டோல்டு பதில் ஆஸ்க்டு, பலதுகளை பயன்படுத்தலாம். இங்க எடுத்துங்க, இணைப்பு சொல் டு, இம்பரேட்டிவ்ல. எக்ஸாம்பிள், he said to me, please help me. He requested me to help him. இன்டர்கேட்டிவ்ல 2 பிரிவு. ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆஸ்க்டு தான். கன்ஜங்ஷன் இஃப் ஆர் வெதர், ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம். He said to me, do you study English? He asked me if I studied English. அதாவது இங்க WH வினாச்சொல் இல்லை என்றால் இங்க கன்ஜங்ஷன் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதுல இந்த இன்டரோகேட்டிவ்லயே ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆஸ்க்டு தான். கன்ஜங்ஷன், நோ கன்ஜங்ஷன். இங்க WH வேர்டு இருந்தா அந்த WH வேர்டு தான் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்படும். He said to me, what you study? He asked me what I studied. மற்ற வினைகள் எல்லாம் நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி தான். அடுத்து எக்ஸ்கிளமேஷன். இதுல ரிப்போர்ட்டிங் வெர்ப், அதாவது இன்ட்ரோடக்டரி வெர்ப், ரிப்போர்ட்டிங் வெர்ப் அல்லது இன்ட்ரோடக்டரி வெர்ப். Exclaimed, wondered, astonished, exclaimed with joy, exclaimed with sorrow. நம்ம பயணம் அந்த அதுக்கு தகுந்தாப்பு முன்னாடி கன்ஜங்ஷன் that. He said, how tall this tree is. He exclaimed that tree was very tall. இது உங்களுக்கு ஒரு அட்டவணையை காமித்திருக்கு. இதை நீங்க கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்க சில குறிப்பையும் கொடுத்துடுறேன். ப்ரோனவுன்ஸ், அதாவது இந்த ரிப்போர்ட்டிங்குள்ள வரக்கூடியது, ரிப்போர்ட்டட் வெர்ப்புக்குள்ள வரக்கூடியது வினைச்சொல், இந்த கொட்டேஷனுக்குள்ள வரக்கூடிய வெர்பு
பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஒரு வெர்புக்கு மேல இருந்தா முதல் வெர்பை மட்டும் பாஸ்ட் டென்ஸ். அந்த ஒரு வெர்புக்கு மேல இருந்து முதல் வெர்பு had, would, should, could, might என்பதில் ஒன்றாக இருந்தால் அதை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வினைச்சொற்களை பொறுத்தது. அடுத்து ப்ரோனவுன்ஸை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்தா இந்த கொட்டேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து கொட்டேஷன் மார்க்குள்ள ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்தா அது ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கருக்கு தக்கவாறு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொட்டேஷனுக்குள் அதாவது அடைப்புக்குறிக்குள் செகண்ட் பர்சனில் இருந்தால் அது ஹியரரை குறிக்கும். பேருக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். அடைப்புக்குறிக்குள் தேர்ட் பர்சன் இருந்தால் அது ஸ்பீக்கரையும் குறிக்காது, ஹியரரையும் குறிக்காது. அதை எவ்வித மாற்றமும் இன்றி தேர்ட் பர்சனை அவ்வாறே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான 2 குறிப்புகள். அடுத்து பாருங்கள், மிக்ஸ்டு டைப். Some examples of mixed types. Direct speech may consist of statement plus question, question plus command, command plus statement, or all the 3 together. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற டைரக்ட் ஸ்பீச்ல சேர்ந்து இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா பார்த்தோம். இப்ப சேர்ந்து பார்க்குறோம். மிக்ஸ்டு டைப் பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட்டும் கொஸ்டின் இருக்கலாம், கொஸ்டினும் கமாண்ட் இருக்கலாம், கமாண்டும் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்ல எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். எது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப அந்த மிக்ஸ்டு டைப் எப்படி பார்க்கறது? இங்க பாருங்க. முதல்ல நார்மலி ஈச் requires its own introductory verb. இப்போ இது எப்படி இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கமாண்டா இருந்தா எப்படி இருந்தாலும் சரி. ஆனா அதாவது ஸ்டேட்மெண்டா இருந்தா அந்த அதனுடைய இன்ட்ரோடக்டரி வெர்பு, அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்பு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். கொஸ்டினா இருந்தா அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு கொஸ்டினுக்கு தக்க மாதிரி தான் இருக்கும். கமாண்டா இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு, அதாவது இன்ட்ரோடக்டரி வெர்பு அந்த கமாண்டுக்கு மாதிரி தான் இருக்கும். கமாண்டு ரிக்வெஸ்ட் அட்வைஸா தகுந்தாப்புல தான் இருக்கும். அதான் முக்கியம். அது எப்படி கலந்திருந்தாலும் சரி, நம்ம எழுதும் போது அந்த சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸை பொறுத்து தான். ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னா அதுக்கு தகுந்தவாறு ரிப்போர்ட்டிங் வெர்பு டோல்டு, கொஸ்டின்னா அதுக்கு தகுந்தாப்புல ரிப்போர்ட்டிங் வெர்பு, கமாண்டுனா அதுக்கு தகுந்தாப்புல ரிப்போர்ட்டிங் வெர்பு இருக்கும். இதுதான் வினை. இதுதான் ரூல்ஸ். பாருங்க. ஐ டோன்ட் நோ த வே. டு யூ நோ? ஹி ஆஸ்க்ட் ஹர். ஐ டோன்ட் நோ த வே. டு யூ நோ? ஹி ஆஸ்க்ட் ஹர். எனக்கு பாத தெரியாது, உனக்கு தெரியுமா? இது பாருங்க இன்டிரெக்ட்ல. He said he didn't know the way and asked her if she knew it. I don't know the way. He said he didn't know the way. Do you know? He asked her. He asked her if she knew it. இங்க பாருங்க. இது அப்படியே ஐ ஹீய குறிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஹீய குறிக்கிறதுனால ஐ டோன்ட் நோ த வே. He said he didn't know the way. இது வருது. Do you know? He asked her. He asked her and ஒரே சென்டென்ஸ் ஆகும். And asked her if she knew it. Knew it means the way. அடுத்து பாருங்க. Someone's coming. He said get behind the screen. யாரோ ஒரு வர்றாங்க, திரைக்கு பின்னாடி போயிரு அப்படிங்கிறாங்க. He said that. ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட். அதனால இங்க said that அதுக்கு அப்புறம் மாறிடுச்சு. He said that someone was coming. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல he said that கன்ஜங்ஷன் வைக்கவும் செய்யல, வைக்காம எழுதுறான். 2 சப்ஜெக்ட் ஒன்று போல இருந்ததுன்னா அங்க that வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வச்சாலும் தப்பு கிடையாது. சோ இங்க he said ஹீனே இருக்குது. இங்க that வச்சாலும் தப்பு கிடையாது. 2 சென்டென்ஸ்ல பாருங்க. Someone is coming. He said that someone was coming. ஏன்னா someone வேற, இங்க சப்ஜெக்ட் வேற, இங்க சப்ஜெக்ட் வேற. He said that someone was coming. Get behind the screen and told her and told me. இந்த இடத்துல
இங்க வந்து யாரும் இல்ல. ஹியரர் யாரும் இல்ல. யார வேணாலும் நம்ம ஹியரரா பயன்படுத்தலாம். தப்பு கிடையாது. அண்ட் கெட் பிஹைண்ட் த ஸ்கிரீன். அதாவது ஆணா, பெண்ணா, நீயா, நான் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் டோல்ட் மீ டு கெட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அண்ட் டோல்ட் ஹர், டோல்ட் ஹிம், டோல்ட் தெம், டோல்ட் அஸ் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஸோ someone. He said that someone was coming. Someone was coming and told me to begin the screen. இந்த மீக்கு பதில் என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டு, I am going shopping. Can I get you anything? She said. She said she was going shopping and asked if she could get me anything. And asked if she could get me anything. And asked me வைக்கலாம் பார்த்துக்கோங்க. And asked me or and asked if she could get me anything. இங்க வந்து can I get you anything? I'm going shopping. She said she said she was going shopping. ஏன்னா இந்த தேட்டரை நான் வைக்காமலும் எழுதலாம். அதான் எளிமையான முறை, நல்ல முறை. வச்சு எழுதுனாலும் தப்பு கிடையாது. She said she was going shopping. I am going shopping. She said she was going shopping. இப்ப இதை கிளப் பண்றாங்க. Can I get you anything? And asked me and asked if she could get me anything. இந்த இடத்துல and asked meன்னு வைக்காதும் செய்யலாம், வைக்காதும் பிரச்சனை கிடையாது. Asked me and asked if she could get me anything. அடுத்த ஒரு எடுத்துக்கோங்க. I can hardly hear the radio, he said. அந்த ரேடியோவை வானொலி கேட்க முடியல. பாருங்க, he said he could hardly hear the radio. இந்த சென்டென்ஸ் மாத்தியாச்சு. இப்போ இதோட சேர்க்கணும். Could you turn it off? ரிக்வெஸ்ட் பண்றான். Could you turn it off? And asked me to turn it off. And requested me to turn it off. எது வேணாலும் சொல்லலாம். And asked me to turn it off. And requested me to turn it off. இந்த மீக்கு முதல்ல இந்த யூ இருக்குது. இங்க யூ இருக்கிறதுனால, ஆனா ஹியர் யார் நமக்கு தெரியாது, இங்க இருக்குது. யாருக்கு தெரியாது. அதனால இங்க நான் மீ யூஸ் பண்ணியிருக்கேன். மீ ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஏனால் இங்கே நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹியரர் வந்து கொடுக்கப்படவில்லை. எனவே I can hardly hear the radio. He said he could hardly hear the radio. Could you turn it up? And asked me to turn it up. Turn it up. But sometimes the last class is a statement which helps to explain the first. We can use as instead of a secondary introductory verb. அதாவது முன்னாடி வந்து இங்க பாருங்க, இது வரைக்கும் என்னன்னா இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து ரெண்டாவது சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம். இதுல இங்கேயும் ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க டோல்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டாவது வரக்கூடிய முதல்ல வந்து வெர்ப் முதல் சென்டென்ஸ் தந்தாப்புல கொடுத்துருக்கோம். இது இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப்ப ரெண்டாவது சென்டென்ஸ்ல ரிப்போர்ட்டிங் ஒர்க் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஆஸ்க்டு அல்லது ரிக்வெஸ்டட் அல்லது டோல்டுன்னு ரெண்டாவது அண்டுக்கு பின்னாடி கொடுக்குறோம். ஆனா அதுலயே வந்து இந்த ரெண்டாவது வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அங்க அண்டும் வைக்க வேண்டியதில்லை, இன்னும் ஒரு ரிப்போர்ட்டிங் வெர்ப்பும் வைக்க வேண்டியதில்லை. அண்டு வைக்க வேண்டியதில்லை, ரிப்போர்ட்டிங் வெர்ப் அதாவது டோல்டா ஆஸ்க்டா எதையும் வைக்க வேண்டியதில்லை. அந்த இடத்துல அஸ் மட்டும் வச்சிட வேண்டியது.
ஆஸ் வச்சுட்டு அங்க என்ன இருக்கோ அந்த முதல் சென்டென்ஸ்ல அத அப்படியே மாற்றங்கள் மட்டும் செய்து வைத்து விட வேண்டியது. இங்க பாருங்க. But sometimes when the last class is statement which helps to explain the first, we can use as instead of a secondary introductory word. இரண்டாவது ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பதிலா as ஐ நாம் பயன்படுத்தலாம். இங்க பாருங்க. You better wear a coat. அதாவது you would better wear a coat. ஒரு கோட் நீ போட்டுக்கோ. It is very cold out. வெளியில் ரொம்ப குளிராக இருக்கிறது. He said, you would better wear a coat. It's very cold out. இதை எப்படி மாற்றுங்க பாருங்க. அப்போ சொல்றான், வெளியில குளிரா இருக்கு, அதனால நீ ஒரு கோட்டு போட்டுக்கோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு அறிவுரை கூறுறது மாதிரி. அறிவுரை கூறுதான். So he advised me to wear a coat. It is very cold out. He advised me, you would better wear a coat அப்படிங்கிறது அட்வைஸ். He advised me to wear a coat as it was very cold out. அங்கெல்லாம் அண்டு வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரோடக்டரி வெர்ப வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை ஃப்ரேம் பண்ணோம். அங்க இருக்கிறத வச்சோம். ஆனா இங்க வந்து அண்டு கிடையாது, ரிப்போர்ட்டிங் வெர்பும் கிடையாது. ஆஸ் அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கோ அதை ஆஸ் வச்சு அப்படியே அது அங்க இருக்கக்கூடியது ஆஸ் இட் வாஸ் வெரி கோல்ட். அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படியே உட்காந்துக்கணும். அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்து அது முதல் சென்டென்ஸினுடைய பண்பை குறிப்பதாக இருந்தால் அங்க அண்டு இன்னொரு இன்ட்ரோடக்டரி வெர்பும் வைக்க வேண்டியது அல்ல. அங்க as மட்டும் வச்சுட்டு அந்த சென்டென்ஸ் மட்டும் மற்ற மாற்றங்களை செய்தால் போதும். அதான். You'd better wear a coat. You would. It's very cold out, he said. He advised me to wear a coat as it was very cold out. You'd better wear a coat. It is very cold out, he said. He advised me to wear a coat as it is very cold out. You'd better not walk across the park alone. People have been mugged there, he said. அதாவது அந்த பார்க் பக்கத்துல பூங்கா பக்கத்துல தனியா போகாத, ஏன்னா அங்க வந்து கொள்ளைக்காரங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். யூ பெட்டர் நாட் வாக் அக்ராஸ் த பார்க் அலோன். அந்த பூங்கா பக்கத்துல தனியாக நடந்து போறது நல்லது அல்ல, ஏனென்றால் அங்கு கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, இதுல என்னன்னா இது வந்து ஒரு வான் பண்றான். இங்க அட்வைஸ் பண்ணான், குளிராருக்கு கோட்டை போட்டுக்கோன்னு அட்வைஸ் பண்ணான். இங்க வந்து என்ன எச்சரிக்கை கொடுக்குறான். யூ பெட்டர் நாட் வாக் அக்ராஸ் த பார்க் அலோன். He said he warned. He said he warned. He warned her. யாருனாலும் ஆப்ஜெக்ட் வேணும். He warned her not to walk across the park alone. You'd better not walk across the park alone, he said. He warned her not to walk across the park alone. Imperative sentence. ஏவல் வாக்கியம். Imperative sentence. He warned her not to walk. In the to conjunction. He warned her not to walk across the park alone. Because people had in the had people had been mugged there. இந்த ரெண்டாவதுல என்னன்னா முதல்ல வந்து ரெண்டையும் சேர்த்து அண்டு வச்சு அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்து. ஆனா இந்த இரண்டாவதுல வந்து அந்த ரிப்போர்ட் இன்ட்ரோடக்டரி வெர்புக்கு பதில் ஆஸ் வச்சா போதும். அண்டும் இன்ட்ரோடக்டரி வெர்பும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸை அங்க பயன்படுத்தினால் போதும். எப்போ இரண்டாவது வாக்கியம் ஒரு ஸ்டேட்மெண்டாக இருந்து அதன் முதல் வாக்கியத்தை பண்புகளை சொல்லுவதாக இருந்தார்.
அதுதான் நம்பர். You'd better wear a coat. It is very cold out, he said. He advised me to wear a coat as it was very cold. You'd better not walk across the park alone. People have been mugged there, he said. He warned her not to walk across the park alone, as people had been mugged there. Sometimes the secondary introductory verb can be a participle. மேல வந்து இன்ட்ரோடக்டரி வெர்பு முதல்ல ஒண்ணுல வந்து இன்ட்ரோடக்டரி வெர்பு வந்து டோல்டா, செட்டா, ஆஸ்க்டா, ரிக்வெஸ்டடா ஏதோ ஒண்ணு வச்சோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல வந்து என்ன வச்சோம்? இன்ட்ரோடக்டரி வெர்பே கிடையாது. அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்பு இல்லாம அண்டும் ரிப்போர்ட்டிங் வெர்பு இல்லாம ஆஸ் வச்சு ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணோம். இப்போ மூன்றாவதுல என்ன சொல்லணும்? மூன்றாவது ஒரு கோல் மாடல். இது என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு பதிலு அதாவது இன்ட்ரோடக்டரி வெர்புக்கு பதிலு அண்டு இன்ட்ரோடக்டரி வெர்புக்கு பதிலு ஒரு பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிளோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ வச்சுக்கலாம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்சி வச்சுக்கலாம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ வச்சுக்கலாம். இதுதான் மூன்றாவது எடுத்துக்காட்டு. சம்டைம்ஸ் த செகண்டரி இன்ட்ரோடக்டரி வெர்ப் கேன் பி எ பார்ட்டிசிபிள். இரண்டாவது இரண்டாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் இன்ட்ரோடக்டரி மீன்ஸ் ரிப்போர்ட்டிங். இரண்டாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஒரு பார்ட்டிசிபிளாக இருக்கலாம். பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் டூ மச். தயவு செய்து ரொம்ப குடிக்காத. ரிமெம்பர் தட் யூ யூ வில் ஹேவ் டு டிரைவ் ஹோம். தயவு செய்து ரொம்ப குடிக்காத. நீ 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 வந்து வீட்டுக்கு காரை ஓட்டிட்டு போகணும். அதனால ரொம்ப குடிக்காத. ஷீ செட் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் டூ மச். ரிமெம்பர் தட் யூ வில் ஹேவ் டு டிரைவ் ஹோம். ஷீ செட். She begged him not to drink too much. Requested in imperative. She begged him not to drink too much. She requested him, begged him not to drink too much. Remembering, remembering him, reminding him. அவனை ஞாபகப்படுத்துறான். Reminding him that he would have to drive home. அவன் வீட்டுக்கு காரை ஓட்டிட்டு போவான். இருந்த மூன்றாவது மாடல் என்னன்னா அண்டு வச்சு அந்த ரிப்போர்ட் மிக்சர் அது அண்டு வச்சு இன்னும் ரிப்போர்ட்டிங் வெறுப்பு வைக்கிறதுக்கு பதிலா இந்த ரெண்டுக்குமே அண்டுக்கு ரிப்போர்ட்டிங் வெறுப்பு ஒரு பார்ட்டிசிபிளை அந்த இடத்துல பயன்படுத்தி விட வேண்டியது. மற்ற ஏனைய மாற்றங்களை முன்பு போர் செய்து கொள்ள வேண்டியது. ப்ளீஸ் ப்ளீஸ் please don't drink too much. Remember that you will have to drive home. She said. She begged or requested him not to drink too much, reminding him that he would have to drive home. Let's shop on Friday. The supermarket will be very crowded on Saturday, she said. She suggested to, to shop shopping. You can use to shop or shopping on Friday, pointing out that the supermarket would be very crowded on Saturday. நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா சனிக்கிழமை அதிகமா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். லெட்ஸ் ஷாப் ஆன் ஃப்ரைடே. ஷீ சஜஸ்டட் ஷாப்பிங் ஆர் டு ஷாப். ஷாப்பிங் ஆர் டு ஷாப் ஆன் ஃப்ரைடே. She suggested to shop or shopping on Friday, pointing out that the supermarket would be very crowded on Friday. The supermarket will be இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தேட் வச்சு ஒரு ஆக்கிடலாம். She suggested
to shop or are shopping on Friday, finding out that the supermarket would be very crowded on Friday. The supermarket would be pointing out that இந்த இடத்துல பாயிண்டிங் அவுட் அண்ட் வச்சு ஒரு ரிப்போர்ட்டிங் வைப்போம். அதுக்கு பதில் இந்த இடத்துல பாயிண்டிங் அவுட் வச்சாச்சு. பாயிண்டிங் அவுட்டுக்கு அப்புறம் பார்ட்டிசிபிளுக்கு அப்புறம் கன்ஜங்ஷன் தேட். ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட், அதாவது கன்ஜங்ஷன் தேட். அப்புறம் இதை பூரா மாத்தி சூப்பர் மார்க்கெட் வில் பி உட் பி தட் த சூப்பர் மார்க்கெட் உட் பி. மீதி எல்லாம் அங்க என்ன இருக்கோ அதே தான். வெரி கரெக்ட். அப்போ இப்போ மிக்சட் டைப்புங்க எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டேட்மெண்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் கமாண்ட், கொஷின் ஸ்டேட்மெண்ட், இல்ல எல்லாம் கலந்தது இங்க நாம ஒரு 3 அடுக்கில் 3 எடுத்துக்காட்டில் பார்த்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, லெட்டஸ் வந்தா லெட்டஸ் லெட்ஸ் லெட்டஸ் லெட் ஹிம் ஆர் தம் இன் இன்டிரெக்ட் ஸ்பீச். இதை வந்தா இது லெட்ஸ் ஆர் லெட் ஹிம் ஆர் லெட் தம் வந்தா அதை இன்டிரெக்ட் ஸ்பீச் நம்ம எவ்வாறு மாற்றுவது? முதல்ல லெட்ஸ் எடுத்துக்கிடுவோம். லெட்ஸ் மீன்ஸ் லெட்ஸ் ஆர் லெட்டஸ். லெட்ஸ் லெட்டஸ் லெட்ஸ் ஆர் லெட்டஸ். Let's usually expresses suggestion and is reported by suggest in indirect speech. இந்த லெட்டஸ்ங்கிறதே எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு யோசனை சொல்வதற்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. லெட்டஸ் அப்படின்னா ஒரு யோசனை சொல்றதுக்கு, ஒரு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு. அறிவுரையில் 2 கட்டத்துல லெட்டஸ் பொதுவா வந்து ஒரு யோசனை சொல்வதற்கு. அப்படின்னு அதை என்ன இருக்குன்னா அங்க வந்து அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப், அந்த இன்ட்ரோடக்டரி வெர்ப் வந்து சஜஸ்டட், அதான் அங்க பயன்படுத்துறோம். பாருங்க, he said let's leave the case at the station. He said let's leave the case at the station. இது டைரக்ட் ஸ்பீச். இது இன்டரிவர். he suggested, இந்த செட் வந்து suggested. லெட்டஸ் வந்தால் என்ன வரும்? suggested. he suggested. imperative சென்டென்ஸ் வந்து லெட்டஸ்னால imperative தான். conjunction to. அப்போ லீவ் வெறுப்பு அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. எந்த மாற்றம் இப்போ வெறுப்புல வந்து பிரசன்டென்ஸ்ல இருக்கு, மாற்ற கூட அப்படியே வச்சு வேற ஒரு மாற்றம் கிடையாது. He said let's leave the case at the station. He suggested to leave the case at the station அப்படின்னு சொல்லலாம். Or he suggested leaving the case at the station. ஏன்னா அந்த டு வைக்கிறதுக்கு பதில் பார்ட்டிசிபிளை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்து டூங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தி வெறுப்பு அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்னொரு மாடல், இந்த டூங்கிற கன்ஜங்ஷன் வைக்காம இந்த வெறுப்பு பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தி அதை அப்படியே பயன்படுத்தலாம். He suggested leaving the case at the station. மூன்றாவது ஒரு மாடல் சொல்றான். He suggested that they should leave the case at the station. 3 மாடல்லையும் இந்த லெட்டர்ஸ் வர்றதை சொல்லலாம். லெட்டர்ஸ்னு வர்றத 3 மாடலிலும் 3 வழிகளிலும் நாம் கூறலாம். ஆனால் சஜஸ்டட் வரும். ரிப்போர்ட்டிங், அதாவது இன்ட்ரோடக்டரி வெர்ப், அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் சஜஸ்டடா இருக்கும். ஒண்ணுல முதல்ல வந்து கன்ஜங்ஷன் வந்து ரிப்போர்ட்டா எடுத்து டூ வச்சு எழுதியாச்சு. 2ல அதுவே வந்து அந்த டூ வைக்கிறதுக்கு பதில் அங்க இருக்கக்கூடிய அந்த வெர்ப்பை வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திட்டு அதை அப்படி பயன்படுத்தலாம். அல்லது இதை ஒரு ஸ்டேட்மெண்டா பயன்படுத்தலாம். He suggested that they should leave the case at the station. ஆனா ஸ்டேட்மெண்டா பயன்படுத்தும் போது அங்கே வினைச்சொல்லுக்கு முன்னால் அப்படிங்கிற ஆக்சிலரியை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்ப லெட்டர்ஸ் வந்ததுன்னா அங்க என்ன இருக்கும்? அந்த லெட்டர்ஸ் வந்தாலே சஜஸ்டட், he or she suggested to அப்புறம் வெர்பு, இல்ல he suggested அந்த வெர்போட ஐஎன்ஜி suggesting, he suggested அங்க இருக்கு வெர்போட present participle, he suggested leaving, playing, etc. இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டாவே he suggested that
அங்க இருக்க சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ he suggested that they should you should எது he suggested that some subject அங்க இருந்தா அங்க இருக்கிற சப்ஜெக்ட் இல்லைன்னா நம்மளால எது இந்த மூன்று இதுல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இந்த மூன்று எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் பயன்படுத்தலாம் he suggested that they should அங்க இந்த should must should எடுத்து அங்க என்ன வினைச்சொல் இருக்கோ அப்படியே வச்சுக்கணும் எனவே மீண்டும் பாருங்கள் he said let's leave the case at the station he suggested to leave the case at the station or he suggested leaving the case at the station or he suggested that they should leave the case at the station எப்படி வேணாலும் டு வச்சுன்னு சொல்லலாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லலாம் ஆனா ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொன்னோம்னா அங்க வினைச்சொல்லுக்கு முன்னாடி ஷுட் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் he said let's stop now and finish it later he said let's stop now and finish it later நாம் இப்ப நிறுத்தி விடுவோம் அப்புறம் செய்வோம் என்று அவன் யோசனை சொல்லுகிறான் இன்டெரக்ட்ல பாருங்க he suggested to stop now இருக்கு then அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு he suggested to stop then and finish it later அல்லது he suggested stopping அங்க டு லீவ் ஆர் லீவிங்னு சொன்னால் அதே மாதிரி இங்க டு ஸ்டாப்னு சொல்லலாம் அல்லது ஸ்டாப்பிங்னு சொல்லலாம் ரெண்டுல எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸ்டாப்பிங் தென் அண்ட் ஃபினிஷ் இட் லேட்டர் ஆர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா மாற்றலாம் he suggested that they should stop then and finish it later இதே மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இங்க வந்து என்ன இதுல இங்க வந்து ஒரே சென்டென்ஸ் இதுல ரெண்டு அண்டு வச்சு கொடுத்துருக்கான் ரெண்டே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அப்போ இந்த லெட்டர்ஸ் வரும்போது அங்க சஜஸ்டடுங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பா இருக்கணும் கன்ஜங்ஷன் டூ வச்சுன்னு சொல்லலாம் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சுன்னு சொல்லலாம் அல்லது தேட் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்டாவும் சொல்லலாம் டூ வச்சா வெர்பா அப்படி வச்சுக்கணும் ஐஎன்சி அல்லது வெர்பா ஐஎன்சிக்கு மாத்திக்கணும் அல்லது ஸ்டேட்மெண்டா தேர்ட் வச்சு கொண்டு வந்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் வச்சு அந்த சப்ஜெக்ட் முன்னாடி ஷுட் அப்புறம் அங்க என்ன வினைச்சொல் இருக்குதோ அதை அப்படியே வச்சு அதே மாதிரி அடுத்து பாருங்க இப்ப லெட்டர்ஸ் பார்த்தோம் இப்ப லெட் ஹிம் ஆர் லெட் தம் இது வந்தா என்ன பண்றது இன் தியரி லெட் ஹிம் ஆர் தம் எக்ஸ்பிரஸஸ் எ கமாண்ட் பட் very often the speaker has no authority over the hearer who is to obey the command அதாவது அந்த எழுத்தளவுல தான் வந்து இந்த லெத்தம் லெட்டியும் அல்ல லெத்தம்ங்கிறது வந்து கமாண்டை குறிக்கிறது மாதிரி இருக்கு ஆனா திரும்ப இது என்ன குறிக்குது அப்படின்னா அது அங்க கமாண்டை குறிக்கக்கூடியது இல்லை ஹியரர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹியரர் வந்து அந்த ஹியரரை வந்து அந்த ஸ்பீக்கருடைய ஆணை கட்டுப்படுத்துவது இல்லை ஸ்பீக்கர் ஹஸ் நோ அத்தாரிட்டி அந்த ஹியரர் மேல வந்து அவனுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது அதாவது அவனுக்கு அதிகாரம் கிடையாது பெரும்பாலும் தான் மூணு விதமா கொடுத்துருக்கேன் இது ஒண்ணு பொதுவா லெட்டிக்கும் லெட் தம்ல வந்து கமாண்ட் குறிக்கிறது மாதிரி இருந்தாலும் அது பெரும்பாலும் எதை குறிக்க அப்படின்னா வந்து அது கமாண்டை குறிப்பதல்ல அது ஒரு ஆப்ளிகேஷன் அதாவது ஒரு வேண்டுகோளை குறிப்பதாகவே அமைகிறது It is not my business, said the postman. Let the government do something about it. அதாவது வந்து ஒரு தபால்காரர் வராரு அந்த தபால்காரர்கிட்ட ஒருத்தர் இன்னும் சொல்றாரு இதுக்கு இந்த தபால்காரர் சொல்றாரு இது என்னுடைய வேலை அல்ல இட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ் let the government do something about it இது என்னுடைய வேலை இல்லை அரசாங்கத்திட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்ப அவர் என்னமோ சொல்லி இருக்கிறாரு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு It's not my business, said the postman. Let the government do something about it. Here the speaker is not issuing a command, but expressing an obligation. So, sentences of this type are normally expressed by or to or should. அப்போ
இந்த லெட் ஹிம் ஆர் லெட் தெம்ங்கிறதுல ஒரு டைப் முதல் டைப் பெரும்பாலும் அது கமாண்ட குறிக்கிறது கிடையாது. ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு வேண்டுகோளை குறிக்குது. அப்படின்னா அங்க வந்து என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா, இங்க வந்து ஆட்டோ அல்லது ஷிப் பின்னாடி வர்றது. முன்னாடி வர்றதுக்காக இங்க இன்ட்ரோடக்டரி வெர்ப் வந்து நம்ம என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த வாக்கியத்துக்கு தகுந்தாப்புல. அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் நம்ம என்ன வேணாலும் டோல்டோ, செட்டோ, ஆஸ்க்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா, பின்னாடி வரக்கூடிய அந்த வெர்ப் பின்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வெர்ப் வந்து ஒண்ணு என்ன கொ ஒரு வ வ ய பின்னாடி வரக்கூடிய வெர்ப் வந்து ஷுட் அல்லது ஆட் டூவா பயன்படுத்தணும். அதான். இங்க பாருங்க. இதுதான் இருக்கு. "இட் இஸ் நாட் மை பிசினஸ்" செட் த போஸ்ட்மேன். "லெட் த கவர்ன்மென்ட் டூ சம்திங் அபௌட் இட்." த போஸ்ட்மேன் ரெஸ்பாண்டட். அதாவது அவன் அவன் சொல்றான் கேட்கறது. That it was not his business and the government ought to or should do something about it. Let the government do something about it இருக்கு இல்லையா? அதான் இந்த let the government இதை மாத்துறாங்க. Let the government அப்படிங்கிறதுனா and the government should do and the government letங்கிறது the government should do or ought to do something about it. மீண்டும் சொல்கிறேன் பாருங்க. இந்த let him or let themனு வந்தா இத வந்து நம்ம டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு மாத்தும்போது என்ன செய்யணும்னா, ஒண்ணு வந்து கமாண்ட் அத குறிக்கிறது. ஒண்ணு வந்து ஆப்ளிகேஷன். ஒரு ரிக்வெஸ்ட்ட குறிக்கிறது. இங்க என்ன இந்த லெட்டஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பயன்படுத்தணும்னா, லெட் 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 ஹிம் ஆர் லெட் தெம்ங்கிறத என்ன பண்ணணும்னா, அங்க நம்ம முறைப்படி மாத்திட்டு, அங்க பின்னாடி வரும்போது அண்ட் தட் வச்சு நம்ம மாத்துறோம் இல்லையா? அங்க வந்து அண்டுக்கு அப்புறம் அங்க இருக்க சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்க்கு இருக்கிற வெர்ப்க்கு முன்னாடி ஆட் டூ அல்லது ஷுட் 2 ஒண்ணு வைக்கணும். மீதி மற்ற மற்ற மாற்றங்கள் எல்லாம் வினைச்சொல்லாம் மாற்றக்கூடாது. மற்ற ப்ரோனவுன்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். "It is not my business," said the postman. "Let the government do something about it." The postman responded that it was not his business and the government ought to or should do something about it. The postman responded that it was not his business and the government should do something about it. However, sometimes let him or them does express a command. It is then usually reported by said or ordered plus be plus infinity. ஆனா அதே நேரத்தில் ஒன்று சொல்றான், சில நேரங்கள்ல இந்த let him or let them ஒரு கமாண்ட ஒரு ஒரு கட்டளையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கலாம். அப்படி கட்டளை வெளிப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியது இருந்ததுன்னா, அங்க அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்னவா இருக்கணும்னு சொல்றான்னா, செட்டா இருக்கலாம், அல்லது ஆர்டர்டா இருக்கலாம், அல்லது கமாண்டடா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து பி வெர்ப், கமாண்டட் அந்த ஆர்டர். அதுக்கப்புறம் பின்னாடி பி வெர்ப், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபினிட்டிவ். செட் ஆர் ஆர்டர்ட் பிளஸ் பி வெர்ப் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். Let the boys clear up this mess, said the headmaster. The headmaster said or ordered that the boys were to clear up the mess. ஒண்ணு இத ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதான் முதல்ல இதுல செட்னு சொல்லலாம், ஆர்டர்டுன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்டா that the boys were to clear up the mess. திஸ்ன்னு இருக்கு. அந்த திஸ்க்கு பதிலா இங்க தன்னு பயன்படுத்தினா தங்கிறது திஸ் தட் ரெண்டையுமே குறிக்கும். த மெஸ். அல்லது இது வந்து ஸ்டேட்மெண்டா மாற்றி காமிச்சிருக்கோம். அல்லது இத ஒரு இம்பரேட்டிவா ஏவலாகவும் மாற்றி காமிக்கலாம். The headmaster ordered the boys to clear up the mess. இரண்டுபடி சொல்லலாம். அப்போ இந்த லெட்டஸ் ஹிம் அல்லது தெம்முன்னு வரும்போது
அந்த லெட்டர்ஸ்ங்கிறது வந்து ஒரு கமாண்ட குறிப்பதற்கும் பயன்படுத்தலாம். அப்படி கமாண்ட் குறிப்பதாக இருந்தால், அங்க 2வது வந்து அந்த அந்த இன்ட்ரோடக்டரி வெர்ப் வந்து, அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து செட்டாவும் இருக்கலாம், அல்லது ஆர்டர்டாகவும் இருக்கலாம், அல்லது கமாண்டடாகவும் இருக்கலாம். அத வச்சுட்டு, அதுக்கப்புறம் இம்பரேட்டிவையும் வச்சு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாகவும் பயன்படுத்தலாம். தேர்ட்ட வச்சு அ ஸ் அ தேர்ட்ட கன்ஜங்ஷனா வச்சு ஸ்டேட்மெண்டாவும் அந்த கருத்தை சொல்லலாம். The "Let the boys clear up this mess," said the headmaster. The headmaster said or ordered that the boys were to clear up the mess statement. The headmaster ordered the boys. The headmaster said or ordered that the boys were to clear up the mess. இல்லது இப்படி சொல்லும். The headmaster ordered the boys clear up to clear up the mess. ஸ்டேட்மெண்டாவும் சொல்லலாம், இம்பரேட்டிவாவும் சொல்லலாம். 3. Sometimes letting them is more a suggestion than a command. In such cases, it is usually reported by said or suggested plus should. 3வது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து, அந்த லெட்டர்ஸ் வரும்போது 3வதுல வந்து, அது வந்து கமாண்டாவே இல்லாம ஒரு சஜஷனாகவே இருக்கலாம். ஒரு யோசனை ஒரு சஜஷனை சஜஷனாக இருக்கலாம். இந்த லெட்டர்ஸ்ங்கிறது வந்து ஒரு சஜஷனாக இருக்கலாம். அப்படி சஜஷனாக இருந்தால், அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப சஜஸ்டட்ன்னு வச்சுக்கிட்டு, பின்னாடி வந்து சப்ஜெக்ட்க்கு பின்னாடி ஷுட் வெர்புக்கு முன்னாடி ஷுட் வச்சு வெர்ப் மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 3வது வந்து அந்த லெட் ஹிம் ஆர் லெட் தெம்ன்னு இருந்ததுன்னா, அங்க சஜஸ்டட் வச்சுட்டு, அத ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்து, அத ஸ்டேட்மெண்டாவும் கூறலாம், ஸ்டேட்மெண்டாவும் கூறலாம், இம்பரேட்டிவாவும் கூறலாம். இம்பரேட்டிவா கூறினான்னா, அந்த டு வச்சு அப்படியே சொல்லிட போறோம். ஸ்டேட்மெண்டா கூறணும்னா ஷுட் வைக்கணும். He said, "Let them go to their council." She suggested them to go to their council. Ambassador, foreign ambassador, council. He said or suggested that they should go to their council. அப்போ 3வதுல வந்து ஒரு ஒரு சஜஷன சொல்றோம். சஜஷன சொன்னா, இம்பரேட்டிவ்ல சொன்னா, அப்படி டு வச்சு அப்படியே வச்சுக்கணும். அத ஸ்டேட்மெண்ட்ல சொன்னா, அங்க வெர்புக்கு முன்னாடி ஷுட்டை பயன்படுத்த வேண்டும். She said, "Let them go to their council." Council அப்படின்னா அம்பாசிடர். She suggested them to go to their council. அம்பாசிடர்ட்ட போங்க. இது வந்து இம்பரேட்டிவ். டு கோ. 2 ஸ்டேட்மெண்டா சொல்றான் பாருங்க. இங்க செட்டையும் பயன்படுத்தலாம், சஜஸ்டட் பயன்படுத்தலாம். ஆனா இம்பரேட்டிவ்ல பயன்படுத்தினா சஜஸ்டட் தான் பயன்படுத்த முடியும். ஆனா இன்டரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருந்ததுன்னா செட்டையும் பயன்படுத்தலாம், சஜஸ்டடையும் பயன்படுத்தலாம். She suggested that they should go to their council. பாருங்க, இந்த லெட் ஹிம் லெட் தெம்ல 3 டைப்பா சொல்றான். ஒண்ணு வந்து லெட் தெம் வந்து அங்க கமாண்டாவே குறிக்காது. ஒரு ஆப்ளிகேஷன்ல அத பயன்படுத்துறாங்க. ஏன்னா, அந்த பேசக்கூடியவருடைய வார்த்தைக்கு அத கேட்கக்கூடியவர் கீழ்ப்படியணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்றது? அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்றதுன்னா வந்து, இந்த பின்னாடி இருக்கக்கூடியதுல வந்து, அந்த வெர்புக்கு பின்னாடி ஷுட்டை பயன்படுத்தணும். அந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்க்கு வெர்புக்கு முன்னால் ஷுட் அல்லது ஆட் டுவை பயன்படுத்த வேண்டும். இதுதான் வரும். இது அந்த ஸ்பீக்கருடைய வார்த்தை வந்து ஒரு கமாண்ட் கிடையாது. ஒரு அப்ளிகேஷனாக இருக்கிறது என்றால், அங்கே அந்த வினைச்சொல்லுக்கு முன்னால் ஷுட்டை பயன்படுத்த வேண்டும்.
பாருங்க. "It is not my business," said the postman. "Let the government do something it is." இது என்னுடைய வேலை பணியல்ல. அரசிடம் சொல்லுங்கள். The postman responded or said that it was not his business. Said the government should do and the government should do something about it. ஒண்ணு. 2வது முதல்ல வந்து ஒரு அப்ளிகேஷனா வந்து அந்த லெட்டர்ஸ பயன்படுத்துறாங்க. 2வது இதுல வந்து ஒரு கமாண்டாகவே பயன்படுத்தலாம். 2வதுல however sometimes let them does express a command. கமாண்ட் எக்ஸ்பிரஸ்க்கு பயன்படுத்தும். அது சில இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி கமாண்ட் பயன்படுத்துவதா இருந்தா, அங்க இம்பரேட்டிவா இருந்தா ட்ரூ ட்ரூ வச்சு பயன்படுத்தினா போதும். ஆனா அதுவே ஸ்டேட்மெண்டா பயன்படுத்தினா, அங்க வெர்புக்கு முன்னால் ஷுட்டை பயன்படுத்த வேண்டும். "Let the boys clear up this mess," said the headmaster. The headmaster said or ordered. அங்க ஆப்ஜெக்டே இல்ல. The headmaster said or ordered that the boys were to clear up the mess. இது ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியாச்சு. கமாண்ட வந்து ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லலாம்னு சொல்றாங்க. இது ஒரு விதி இருக்குது ஆங்கிலத்துல. The headmaster அந்த அதுல வரும்போது அந்த ஆர்டரை செட்னு சொல்லலாம், ஆர்டர்டுன்னு சொல்லலாம், ஆர் கமாண்டட்னு சொல்லலாம். அது ஸ்டேட்மெண்ட் தட் வந்துரும். அப்படி சென்டென்ஸ் அமைஞ்சிரும். அங்க வரும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்புல அந்த ஒருமையா இருந்தா இஸ், வாஸ், பன்மையா இருந்தா வேர் பயன்படுத்த வேண்டும். அதான் இங்க சொல்றான். செட் ஆர் ஆர்டர் பிளஸ் பீவர் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். அதனால பாய்ஸ் இருக்கனால வேர் டு கிளியர் அப் த மெஸ் ஆர் the headmaster ordered the boys to clear up the mess. அப்போ 1ல வந்து ஆப்ளிகேஷன், 2ல வந்து கமாண்டாவும் பயன்படுத்தலாம், 3ல் வந்து 3வது வந்து அந்த லெட் தம் வந்து ஒரு யோசனை கூறுவதற்கு, ஒரு அறிவுரை கூறுவதற்கு பயன்படும். 1 ஆப்ளிகேஷனுக்கு, 2 கமாண்டுக்கு, 3 சஜஷனுக்கு, யோசனை கூறுவது. இப்படி 3ஆவும் இந்த லெட் ஹிம் லெட் தம்மை பயன்படுத்தலாம். இப்போ இது 3வது ஒரு சஜஷனுக்கு. She said let them go to their council. She suggested them to go to their council. அது அம்பாசடர். இது இம்பரேட்டிவ். இது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. She said suggested. அதாவது இம்பரேட்டிவா இருந்தா சஜஸ்டட் தான் சொல்லணும். ஒரு ஸ்டேட்மெண்டா சொன்னோம் அப்படின்னா செட்டும் சொல்லலாம், சஜஸ்டடும் சொல்லலாம். அப்புறம் தேட்ங்கிற கன்ஜங்ஷனை வைக்கணும். அப்புறம் அதுக்குள்ள சப்ஜெக்டை நம்ம உருவாக்கணும். எதை வேணாலும் இருந்தாலும் சப்ஜெக்டை வச்சுக்கலாம், இல்லாட்டா எதை வேணாலும் சப்ஜெக்டை உருவாக்கிடலாம். 3ல எதை வேணாலும் சப்ஜெக்டுங்க தேன்னு வச்சாச்சு. தேய். ஆனா அங்க வெறுப்புக்கு முன்னாடி ஷுட்டை கண்டிப்பா சஜஷனாக இருந்தால் இம்பரேட்டிவ்னா பிரச்சனை கிடையாது. எக்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட்னா தேர்ட்டுக்கு பின்னாடி தேர்ட்டுக்கு பின்னாடி அது சப்ஜெக்ட் பிளஸ் ஷுட் பிளஸ் வெர்பு. She suggested that they should go to their council. அடுத்து 3 பாருங்க, மிக முக்கியமானது. இப்ப இந்த மிக்சடு டைப்ல இந்த 3ஐயும் பார்த்துட்டோம். அதாவது முதல்ல லெட்டர்ஸ் பார்த்துட்டோம், லெட்டையும் லெத்தமும் பார்த்தாச்சு. அடுத்து 3 பாருங்க. அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டட் வெர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தாலும் சரி. பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தாலும் சரி, பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்தாலும் சரி, அத பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டுக்கோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கோ மாற்றக்கூடாது. என்னது, ஒரு பிரசன்ட் டென்ஸ் வெர்பு அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் இருந்து அது எதிர்கால நிகழ்வை குறிப்பதாக இருந்தால்
அந்த சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட்க்கு மாற்றக்கூடாது. அதுக்கு முன்னாடி கூட்டு வச்சுக்கணும். வெர்புக்கு முன்னாடி கூட்டு வச்சுக்கணும். அவ்வளவுதான். கண்டிஷனல் கிளாஸ் வச்சுக்கணும். அதே மாதிரிதான் பிரசன்ட் கண்டினியூஸும் எதிர்காலத்தை குறிப்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் would பயன்படுத்த வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அந்த பிரசன்ட் பி வெர்ப வந்து அங்க இருக்கக்கூடிய பி வெர்ப பிரசன்ட் பி வெர்ப பீனு மாத்திக்கணும். இவ்வளவு. He said to me, I meet you tomorrow. சிம்பிள் பிரசன்ட். He told me that he would meet. இந்த மீட் வந்து அதுக்கு முன்னாடி would. He would meet me the next day. அப்ப மீட் வந்து மெட்னு மாத்தக்கூடாது. would meetனு அதுக்கு முன்னாடி would தான் வச்சுக்கணும். இதுதான். ஏன்னா இது நடக்காத செயல். இனிமே தான் நடக்க போகுது. அதே மாதிரி பாருங்க. He said to him, I am meeting your sister next week. He said to him, I am meeting your sister next week. He told him that he would be meeting his sister the following week. அப்போ மீட்டிங் இந்த ஐ வந்து இந்த ஷீயை குறிக்கிறது ஷீன்னு மாறிடுச்சு. ஐ ஆம் மீட்டிங் அப்படிங்கிறது ஷீ would be இதை would வச்சுட்டு இந்த ஆம் வந்து பியா மாறிக்கிடும். இந்த இடத்துல என்ன ஆம் இஸ் ஆர் எதா இருந்தாலும் பீனு மாறிக்கிடும். அதுக்கு உற்றுன்னு போட்டு அதுக்கு முன்னாடி பீனு வச்சுக்கணும். இந்த வெப்ப எடுத்துடணும். பின்னாடி இருக்க பிரசன்ட் பார்ட் சொல்லும் அப்படியே இருக்கும். மற்ற மாற்றங்கள்லாம் அப்படியே யுவர் ஹிம்ம குறிக்கும். என்னதுக்கு இஸ்ன்னு மாத்தியாச்சு. எனவே she said to him, I am meeting your sister next week. She told him that she would be meeting his sister the following week. அப்போ இது மூன்றாவதுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட் அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் எதிர்காலத்தை செயலை குறிப்பதாக இருந்தால் அதை பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் மாற்றாமல் அந்த வினைச்சொல்லுக்கு முன்னா உட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டினியூஸ்ல உட்டை வச்சுக்கிட்டாங்க இருக்க பி வெர்ப ஆம் இஸ் ஆர்ல இருந்தா அதை பீனு மாத்திக்கணும். அவ்வளவு. 4 சம்மூர். ஆமா, வேறு சிலது, அதாவது வேற டைரக்ட்ல இருக்கக்கூடியது, வேறு சிலதுக்கு இன்டைரக்ட் சில அர்த்தங்கள். குறிப்பா வந்து எக்ஸ்கிளமேஷன்ல he said thank you, he thanked me. இன்டைரக்ட். இது டைரக்ட், இது இன்டைரக்ட். he thanked me. He said good luck. He wished me good luck. He said happy Christmas. He wished me a happy Christmas. He said congratulations. He said congratulations. He congratulated me. He said a liar. He called me a liar. The notice said welcome to Chennai. The notice welcomed to Chennai. இது டைரக்ட், இது இன்டைரக்ட். இப்படி நம்ம டைரக்ட்ல சொல்றோம் அப்படின்னா தேங்க்யூ. He said thank you. He thanked me. He said good luck. He wished me good luck. He said happy Christmas. He wished me a happy Christmas. He said congratulations. He congratulated me. He said liar. He called me a liar. The notice said welcome to Chennai. The notice welcomed to Chennai. இது டைரக்ட், இது இன்டைரக்ட்.
ஓகே. மை டியர் ஸ்டூடண்ட், அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ இந்த வகுப்புல என்ன பார்த்திருக்கேன்னா, மொத்தமா இந்த 4 ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்டரோகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி அதுக்கு ஒரு அட்டவணை குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அ அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் எப்படி இருக்கணும்? டோல்டு, ஆஸ்க்டுன்னு. அப்புறம் 2வது வந்து டோல்டு ரிப்போர்ட்டிங் வரும். 2வதுக்கு வந்து அ அ ஆஸ் அதாவது அட்வைஸ்டு, ஆர்டர்டு, ரிக்வெஸ்டட் எது வேணாலும். ஆம் 3க்கு வந்து அ அ ஆஸ்க்ட். இன்டரோகேட்டிவ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆஸ்க்ட். எக்ஸ்கிளமேஷனுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து எக்ஸ்கிளைம்டு, ஒண்டர்டு, அஸ்டானிஷ்ட் எது வேணாலும். கன்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு that, இம்பரேட்டிவ்க்கு to, இன்டரோகேட்டிவ்க்கு if or whether, WH வேர்டு இருந்தது கிடையாது. அதுதான் கன்ஜங்ஷன். எக்ஸ்கிளமேஷனுக்கு that. அவ்வளவுதான். மற்ற வினைச்சொற்கள் மாற்றம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தோம். அடுத்து இங்க வந்து 2 மிக்ஸ்டு டைப்ப குடுத்துருக்கேன். மிக்ஸ்டு டைப்ல எல்லா சென்டென்ஸும் சேர்ந்து வந்தா எப்படி செய்யறது? அதாவது மிக்ஸ்டு டைப் எல்லாம் வந்தது அப்படின்னா வரும்போது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், ஒரு இன்டரோகேட்டிவ், ஒரு இன்டரோகேட்டிவும், ஒரு கமாண்டும், அல்லது ஒரு கமாண்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், ஒரு கமாண்டும், அல்லது எல்லாம் சேர்ந்து எப்படி வேணாலும் வரலாம். இது எப்படி வந்தாலுமே, அதை இணைத்து நான் ஒரே வாக்கியமாக எழுதுகின்ற பொழுது, அங்க இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கு தகுந்தாப்புல. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா டோல்டு. இன்டரோகேட்டிவ்னா ரிக்வெஸ்டட், அட்வைஸ்டு, ஆர்டர்டு. கொஸ்டின்னா ஆஸ்க்ட். ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் எக்ஸ்கிளமேஷன்னா அதுக்கு தகுந்த எக்ஸ்கிளைம்டு. இந்த மாதிரி அதனுடைய எண்கள் 3 எப்படி இருக்கணுங்க. அப்புறம் லெட்டர்ஸ் வச்சு பார்த்துட்டோம். லெட்டர்ஸ்ன்னு வந்தா அது எப்படி சொல்றது? லெட்டர்ஸ் சொல்றதுக்கு நம்ம 3 சொல்றோம். லெட்டர்ஸ் சொன்னது லெட்டர்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சஜஷன் மாதிரி தான். அந்த லெட்டர்ஸ் வந்து சஜஷன் மாதிரி சஜஷன் தான். லெட்டர்ஸ்ங்கிறது வந்து அறிவுரை, ஒரு யோசனை சொல்றது மாதிரி தான். அறிவுரை சொல்ற மாதிரி தான். யோசனை சொல்ற மாதிரி தான். அங்க அந்த லெட்டர்ஸ் வரும்போது அங்க செட்டுன்னு பயன்படுத்தலாம், சஜஸ்டட்னு பயன்படுத்தலாம். அப்படி செட் அல்லது சஜஸ்டட பயன்படுத்தும் போது அந்த லெட்டர்ஸ்ல அதை இம்பரேட்டிவா பயன்படுத்தினோம்னா சஜஸ்டட் டு இம்பரேட்டிவா பயன்படுத்த வேண்டியது. செட் டுன்னு பயன்படுத்தலாம், சஜஸ்டட் டுன்னு பயன்படுத்தலாம். வச்சு வெர்பை மாற்றமா அப்படி வச்சுக்கலாம். அல்லது ஸ்டேட்மெண்டாவும் அதை சொல்லலாம். சஜஸ்டட், ஹி சஜஸ்டட் தட். அப்படி சஜஸ்டட் ஸ்டேட்மெண்டா பயன்படுத்தோம்னா பின்னாடி என்ன சொல்லணும்னா சப்ஜெக்டுக்கு அடுத்து ஷுட், வெர்புக்கு முன்னாடி ஷுட்டே பயன்படுத்தணும். let us go to beach. He suggested to go to the beach, or he suggested that we should go to the beach. He suggested that they should go to the beach. அப்போ அந்த லெட்டர்ஸ் வச்சுன்னா இம்பரேட்டிவா பயன்படுத்தினா டு வச்சு அங்க என்ன இருக்கோ அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் அதை ஸ்டேட்மெண்டாவும் சொல்லலாம். அப்படி சொன்னா he suggested, she suggested that. அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு she suggested, he suggested that they should, அங்க இருக்க வெர்புக்கு முன்னாடி let us go, they should go, we should go. அது லெட்டர்ஸ்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து இந்த லெத்தம் அல்லது லெட்ஹிம் வந்தது அப்படின்னா அதை 3 வகையில பயன்படுத்தலாம்டா. லெட்ஹிம்னு வந்த அப்படின்னா லெட்ஹிம் வந்தா ஒண்ணு அது கமாண்டை பயன்படுத்தாது. let him do it, let them finish it. இது வந்து கமாண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ளிகேஷனா வரும். ஒண்ணு வந்து அந்த let them வந்து
ஒரு அப்ளிகேஷனாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் பயன்படுத்தலாம். அப்படி வேண்டுகோளாக பயன்படுத்தினால் அங்க அந்த பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய 2வது இன்ட்ரோடக்டரி இதுல வந்து ஷுட்டே பயன்படுத்த வேண்டும். வினைச்சொல்லுக்கு முன்னால் ஷுட்டே பயன்படுத்த வேண்டும். The postman said, "It's not." The postman said, "It's not my." The postman said, "It's not my business. Let the government go about it. Let the government do something about it." The postman said, and responded, the postman said that it was not his business and the government should do something about it. அப்போ இந்த லெட்டிங்னு வரும்போது அங்க பின்னாடி வரும்போது முன்னாடி இருக்கிறத நம்ம வச்சுக்கிறோம். The postman said that it was not his business and the government should do something about it. இது வந்து ஒரு அப்ளிகேஷன். 2 ஒரு கமாண்டாகவே பயன்படுத்தலாம். இந்த சஜஸ்டட வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து ஒரு கமாண்டாகவே பயன்படுத்தலாம். எப்படி நாங்க பாருங்க. Let the boys clean up the mess. Let the boys clean up the mess, said the headmaster. இது ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரை இம்பரேட்டிவ்லயும் சொல்லலாம், ஸ்டேட்மெண்டாகவும் சொல்லலாம். The headmaster ordered the boys to clean up the mess. The headmaster ordered the boys to clean up the mess. Imperative. 2 ஸ்டேட்மெண்டா சொல்ற பாருங்க. The headmaster said or ordered. The headmaster said or ordered. முதல்ல வந்து the headmaster ordered the boys to clean up the mess. 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The headmaster said or ordered that the boys were to clean up the mess. இப்படி இதை பயன்படுத்தும். இந்த சென்டென்ஸ் அமைக்கலாம். The headmaster said or ordered that the boys were. be verb வைக்கணுங்க. Subject plus be verb. Were plus infinitive. The boys were to clean up the mess. இன்னும் ஒன்று முழுக்க ஒரு சஜஷனாகவே பயன்படுத்தலாம். ஒரு அறிவுரை கூறுவதற்காகவே, ஒரு யோசனை கூறுவதற்காகவே பயன்படுத்தலாம். எப்படி பாருங்க. Let us shop on Friday. Let us shop on Friday. It will be very crowded on Saturday. Let us shop on Friday. It will be very crowded on Saturday. எப்படி மாத்துறது? 2 வகையும் மாத்தலாம். இம்பரேட்டிவும் மாத்தலாம், ஸ்டேட்மெண்டாவும் மாத்தலாம். பாருங்க. She said she அங்க இருக்கும், அது இருக்கும், ஹியர் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும். He suggested to shop on Friday. Because the letters to shop on Friday as it would be very crowded on Saturday. அப்ப இங்க வந்து மேல 2லயும் வந்து and வச்சு சப்ஜெக்ட் வச்சோம். 1வது டைப்ல 2வது டைப்ல and சப்ஜெக்ட் அதுக்கு and சப்ஜெக்ட். இங்க இந்த 3வது மாடல்ல as வச்சு அப்படியே கொண்டு வந்துடலாம். Let us shop on Friday. It will be very crowded on Saturday.
she suggested to shop on Friday as it would be very crowded on Saturday. அப்ப இந்த 3வதுல இதுல she suggested that they should shop on Friday as it would be very crowded on Saturday. அப்ப இம்பரேட்டிவ்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்டாக சொல்லலாம். இப்படி பார்க்கணும். அடுத்து இன்னும் 3வது ஒண்ணு இந்த டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் டென்ஸ் எதிர்காலத்தை குறிப்பதற்கு சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டே பயன்படுத்தி இருந்தால் அதை இன்டைரக்டுக்கு மாற்றும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியத சிம்பிள் பாஸ்டுக்கு மாற்றக்கூடாது. அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு முன்னாடி ஊக்கு வச்சுக்கணும். அந்த மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸுக்கு முன்னாடியும் ஊக்கு வச்சு அங்க இருக்கக்கூடிய ஆம் இஸ் ஆர்னு இருந்தா அதை பீனு மாத்திக்கணும். would be am studying would be studying, are studying would be studying. அது போக இன்னும் ஒண்ணு இந்த எக்ஸ்கிளமேஷன்ல தேங்க்யூ டைரக்ட் ஸ்பீச் தேங்க்யூ said தேங்க்யூ he thanked me தேங்க்யூ he thanked me he thanked us. அது ஒரு அழகான ஒரு என்னதை பாருங்க, it is பாருங்க, he said thank you, he thanked me, he said good luck, he wished me luck, he said happy Christmas, he wished me a happy Christmas, he said congratulations, he congratulated me, he said liar, he called me a liar, he noticed that the notice said welcome to Chennai. The notice welcome to Chennai. இது டைரக்ட் ஸ்பீச், இது இன்டைரக்ட் ஸ்பீச். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, இது ரெண்டும் கலந்து எப்படி பார்க்கிறது பிடிக்கக்கூடியதை இந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு டைரக்ட் இன்டைரக்ட்ல ஒரு முழுமையாக எல்லா பாவங்களையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே முதல் பகுதியில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம தளர்த்தியும் சொல்ல போனோம். முழுமையாக தெரிந்து கொண்டால் அப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் நாம் எப்படி மாற்றலாம், டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு எப்படி மாற்றலாம் என்பதை இது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாற்றுவதை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் நம் ஆங்கிலத்தை எழுதவோ பேசவோ இயலும். எனவே நான் 5, 6 பாடங்களாக கொடுத்திருக்கிறேன். முழுமையாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் இன்னொரு பகுதியை கூட கொடுக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கூட அடுத்த கிளாஸ்ல கூட ஒன்றை கொடுக்கிறேன். அதையும் பார்த்துக்கொள்ள. இதுவரை இந்த எனது வகுப்பை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.